ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் பாஜக, அதிமுக, தமாக உள்ளிட்ட கட்சியினர் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். 76வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் குடியரசு தின வரவேற்பு மற்றும் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி அவரது மனைவி லட்சுமி ரவியுடன் கலந்து கொண்டார். இந்த தேநீர் விருந்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், முன்னாள் ஆளுநர்கள் MK நாராயணன், தமிழிசை சவுந்தரராஜன், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் தவேக, நதாக ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன. இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் அவரது ஆதரவாளர்கள் யாரும் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை. நிகழ்ச்சியில் இந்தியா குடியரசு பெற்றதன் வரலாறு நாடகமாக காட்சிப்படுத்தப்பட்டது. முதலில் நீதிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மனுநீதி சோழனின் வாழ்க்கை வரலாறு நாடகமாக காட்டப்பட்டது. தொடர்ந்து இசை, நாட்டிய கலை நிகழ்ச்சி, கச்சேரிகள் நிகழ்த்தப்பட்டன.